என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. முதலமைச்சர் பார்க்கலன்னா சீஃப் செக்ரட்டரியாவது பிரீஃப் பண்ணணும், இல்லை மூத்த அமைச்சர்கள் பண்ணணும். இல்லை சரி, ஏன் ஒரு அமைச்சர் கூட போல? பல விடை தெரியாத கேள்விகள் இருக்கின்றன. இவையெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷயங்கள். ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பயணம் தான் டெல்லி பயணம். எனக்கு அப்படி தான் தோணுது. டிசப்பாயிண்டிங் விசிட். தர்மேந்திர பிரதான் பார்க்குறாரு, பியூஷ் கோயல் பார்க்குறாரு, எல்லாம் தான் பார்க்குறாங்க. அது மாதிரி உங்கள் இதில் ஆதவர்ஜனா தவிர யார் பார்க்குறா? ஆதவர்ஜனா எல்லாத்துக்கும் அவர் பேச முடியாது. அப்போ மற்ற மந்திரிகளுக்கு என்ன வேலை? நிதியமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வழக்கமாக கூட சோசியல் மீடியாவில் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிஎம் யார்? விஜயா, ஆதவர்ஜனா. அதுதாங்க, அது எல்லாத்துக்கும் அவர் பதில் சொன்னார்னா. ஆனால் கிளியர் கட்டாக தாவிக்காவும் விஜய் அவர்களும் பாய்க்க வேணும்னு நினைக்கிறாரா பிஜேபியோ மோடி அவர்களையும்? அப்படி தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க பிஜேபி எதிர்ப்பு என்பது கொள்கை எதிரி பிஜேபின்னு பிரகடனப்படுத்தினார். ஆனால் இந்த கடந்த 2.5 ஆண்டுகளில் அவர் பேசிய ஒரு 7-8 பொதுக்கூட்டங்கள், தேர்தல் உரை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிராக கடுமையாக எதுவுமே பேசினது கிடையாது. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அமைச்சர் ரீல்ஸ் போடுறாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக மாறிட்டு வருது இல்லையா? போக்குவரத்துறை துறை அமைச்சராகட்டும். செயல்பாடுகள் முக்கியம். இது ஒரு புது விதமான கல்ச்சர் வந்துடுச்சு. சோஷியல் மீடியாவாலே அதிகாரத்துக்கு வந்தவங்க ஒரு மனிதனுடைய பலமே அவனுடைய பலவீனமாக மாறும். அதுவே அவங்களுக்கு இன்றைக்கி நெகட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேயர்களுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமதி மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்காங்க. அவருக்கு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கடந்த 27ஆம் தேதி தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லி பயணம் சென்றிருந்தார். பிரதமர் மோடி அவர்களையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்திருந்தார். இந்த சூழலில் இன்றைக்கு முக்கியமான முன்னணி ஊடகத்தில் செய்தி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பிரதமர் மோடி முதல்வர் விஜய் சந்திப்பு 1 நிமிடம் 17 செகண்ட் தான் நடந்தது, 19 செகண்ட் தான் நடந்தது. அதிகாரிகள் சந்திக்கலை, டெல்லி பயணமே ஒரு சொதப்பல்ல முடிஞ்சிச்சு அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்களோட அந்த கட்டுரை இருந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? டெல்லியில் என்ன தான் சார் நடந்தது? டெல்லியில் என்ன நடந்ததுன்னு கரசல் பொருசலாக காதில் வர்றது தான். தினமலர் எழுதியிருக்காங்க, இன்றைக்கி 1 நிமிடம் 19 வினாடிகள் தான் நடந்தது. ஐ திங்க் இன்றைக்கி ஜூனியர் விகடனோட கவர் ஸ்டோரியும் அதுதான் நினைக்கிறேன் நான். நோ ரெஸ்பான்ஸ். நிமிடங்கள் சந்திப்பு பற்றி என்ன சொன்னாங்க நான் தெரியல, போஸ்டர் மட்டும்தான் பார்த்தேன். ஜூனியர் விகடன் சொன்னது சொல்லியிருப்பது என்னென்னா, கோரிக்கைகள் குறித்து பிரதமரிடமிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த சந்திப்பில் ரொம்ப முக்கியமானது, அதை ஊடகங்கள் ஆக்சுவலாக அதை தான் கேள்வி எழுப்பணும். துரதிருஷ்டவசமாக ஊடகங்கள் அதை கேள்வி எழுப்பல. எவ்வளோ நிமிஷம்ன்றாங்க. அதை விட முக்கியமானது, இந்த சந்திப்பில் தலைமைச் செயலாளர் கூட இருந்தாரா இல்லையா? ஃபோட்டோக்கள் எங்கேயுமே வெளிவர இல்லை. தலைமைச் செயலாளர் ஏற்கனவே டெல்லி போயிட்டார். விஜய் போகிறதுக்கு முதல் நாளே டெல்லி போயிட்டார். தமிழ்நாடு இல்லத்தில் முதலமைச்சருக்கு தமிழக காவல்துறை அணிவகுப்பு மரியாதை கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்பு பூங்கொத்து கொடுத்து காரில் இறங்கிய முதலமைச்சரை தலைமைச் செயலாளர் தான் வரவேற்றார். அந்த புகைப்படங்கள் இருக்குது. அதை தவிர கேபினட் செக்ரட்டரி, மத்திய அமைச்சரவை செயலாளராக இருக்கக்கூடிய டிவி சோமநாதன் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர், தமிழ்நாடு கேடர் IAS ஆஃபீஸர், மோடிக்கு நெருக்கமானவர். அவர் தமிழ்நாடு இல்லத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார். மகிழ்ச்சி. அதன் பிறகு முதலமைச்சர் போய் பிரதமரை சந்தித்த பொழுது, வழக்கமாக முதலமைச்சர்கள் பிரதமரை சந்திக்கும் பொழுது நிர்வாக ரீதியிலான விஷயங்கள் குறித்து போகும்பொழுது, குறிப்பாக முதன்முறையாக பதவியேற்ற பிறகு போகும்பொழுது கண்டிப்பாக தலைமைச் செயலாளர் உடன் இருப்பார். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, 2021 கொரோனா காலத்தில் உச்சத்தில் இருக்கும்போது அன்றைய முதலமைச்சர் முதன்முறையாக பதவியேற்ற ஸ்டாலின் டெல்லி போகும்போது அன்றைய தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் முதலமைச்சருடன் உடன் போனார். அவர் தான் கோரிக்கைகளை பற்றியெல்லாம் எடுத்துரைத்தார். அந்த புகைப்படங்கள், வீடியோலாம் இருக்குது. ப்ரெஸ் ரிலீஸும் வந்தது, யாரெல்லாம் உடன் இருந்தாங்க. ப்ரெஸ் ரிலீஸ் வரும். தமிழ்நாடு அரசு சார்பாக DIPRலேருந்து முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கும் பொழுது என்னென்ன பேசப்பட்டது, என்ன கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டன என்பதை தாண்டி யார் கூட இருந்தாங்கன்னு ப்ரெஸ் ரிலீஸ் வரும். இந்த முறை அது இல்லை. தலைமைச் செயலாளர் இல்லாமல் முதலமைச்சர் பிரதமரை சந்திப்பது என்பதே மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அது முதன்முறையாக பதவியேற்ற ஒருவர் பிரதமரை சந்திக்கும் பொழுது, யூஸ்வலாக பிரதமர், குறிப்பாக இந்த பிரதமர் எந்த முதலமைச்சர் சந்தித்தாலும் சாதாரணமாக நிர்வாக ரீதியிலான விஷயங்களை தலைமைச் செயலர் மூலம்தான் கேட்டறிகிறார் என்று தான் தகவல்கள் வருகின்றன. அந்த மாதிரி தலைமைச் செயலாளர் சாய்குமார் போனாரான்னு நமக்கு தெரியல. போனாரா போகலையா தெரியல. ஒருவேளை அப்படி போகலைன்னா காரணம் இல்லாமல் அவர் போகாமல் இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? என்ன காரணமாக அது தெரியாது. ஏன்னா முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டரை பார்க்கும்போது பப்ளிக் செக்ரட்டரிலாம் கூட போக முடியாது. பிரதமர் மட்டும்தான், முதலமைச்சர் தலைமைச் செயலாளர் மட்டும்தான் போக முடியும். அது கூட எப்படி போவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எந்த வாகனத்தில் போவாங்க எல்லாம் முன்கூட்டியே சொல்லப்படும். பிரதமர் அலுவலகத்துக்கு சற்று தூரத்துக்கு முன்னாலே இறங்கி ஃபோனெல்லாம் நீங்கள் ஒப்படைச்சிடணும். பிரதமர் அலுவலக காரில் தான் நீங்கள் போவீங்க. ஃபோனெல்லாம் இருக்காது கூட. நீங்கள் அங்கே போயிட்டு இது உங்கள் ப்ரீஃப் பண்ண பிறகு அதுக்கப்புறம் மறுபடியும் கார்லேயே கொண்டு விட்டுடுவாங்க. உங்களுக்கு தலைமைச் செயலாளரை தவிர வேறு யாரும் பிரதமரை பார்க்க முடியாது. அட்வைசர் பார்க்கலாம்.
இப்போ உதாரணத்துக்கு 2016 ஜெயலலிதா கடைசியாக முதலமைச்சராக ஜெயிச்சு பிரதமராக போய் பார்க்கும்போது ஜூன் 1 நினைக்கிறேன் 2017 லைவ் டெலிகாஸ்ட்லாம் கூட அப்போ பண்ணானுங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அன்றைய ஆலோசகராக இருந்த ஷீலா பாலகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவங்க உடன் இருந்தாங்க. அந்த வீடியோஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ ராம்மோகன் ராவ் சீஃப் செக்ரட்டரி, ஆனால் அட்வைசர் தான் கூட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த முறை வந்து அதுமாதிரி ஸ்டாலின் போகும்போது இறை என்பவர்கள் கூட போனார், அவங்க தான் ப்ரீஃப் பண்ணுவாங்க. இந்த முறை தலைமைச் செயலாளர் பிரதமருடனான முதலமைச்சரின் சந்திப்பின் பொழுது உடன் இருந்தாரா இல்லையா என்ற செய்தி நமக்கு வரல. அரசாங்கத்தோட ப்ரெஸ் லிஸ்ட்லேயுமே அதை பற்றி எந்த விதமான பிரஸ்தாபமும் இல்லை. ஒரு 4 கோரிக்கை வச்சாங்கன்றாங்க. ஸ்டாலின் போகும்போது 63 கோரிக்கை வச்சார், எடப்பாடி 23 கோரிக்கை வச்சாருன்றாங்க. எண்ணிக்கை முக்கியமல்ல, என்ன நீங்கள் கேட்டீங்க அது ஒன்று. ரெண்டாவது, கூட உடன் இருந்தவர்கள் யார்? தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடணும் கோரிக்கை வச்சுட்டாரு. ஆனால் நிர்வாக ரீதியாக என்ன கோரிக்கை வச்சு? தமிழ்தாய் வாழ்த்து வந்து மத்திய அரசு விழாக்களில் தான் அது 3வது இடத்துக்கு போகுது. மாநில அரசு விழாக்களில் நம்ம தான் வச்சுக்கிறோம். அதை இன்ஃபேக்ட் அது பெர்மிஷன் கேட்கவே தேவையில்ல, நீங்கள் பண்ணால் என்ன நீங்கள் பண்ணிட்டு போகலாம். அவங்க ஃபங்க்ஷனில் தான் அது கிடையாது இஷ்யூ. அதுவா பிரச்சனை, தலை போகிற பிரச்சனை. அவங்க எந்த பிரச்சனாலும் கீழடியை முன்னால் கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி கதை இது. சீஃப் செக்ரட்டரி கூட இருந்தாரா இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, ஏன் வந்து காங்கிரஸ் தலைவர்களை அரசியல் ரீதியாக சோனியா காந்தி ராகுல் காந்தி ஏன் பார்க்கல? அது கர்நாடகா அரசியல் நெருக்கடி காரணமாக அன்ற மதியம் சித்தாராமையா ராஜினாமா செய்ய இருந்தார் அப்படின்றாங்க. ஒரு 10 நிமிஷம் பார்க்கறதுல ஒன்றும் கூடி மொழி கிடையாது. அது டெல்லியிலேருந்து வந்திருக்காரு, முதன்முறையாக முதலமைச்சர். காங்கிரஸ் கவர்மெண்ட் இங்கே வந்திருக்கு. 59 ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இங்கே வந்திருக்கு. திமுக கொடுக்காத ஒரு வாய்ப்பை விஜய் கொடுத்துருக்காரு காங்கிரஸுக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து பேசுவது என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. அது ஏற்கனவே நிகழ்ச்சி நிரலில் இருந்திருக்கு. ஏன் சந்திக்கலன்னு தெரியல. குடியரசுத் தலைவரையும் குடியரசு துணைத் தலைவரையும் ஏன் சந்திக்கல? வழக்கமாக போகிறவங்க பிரசிடென்ட் வைஸ் பிரசிடெண்ட்டை பார்ப்பாங்க. இப்போ கலைஞர்லாம் இவர் ஸ்டாலின் போனப்போ 21 அன்றைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களை சந்தித்தார். முதல் முறை போகும்போது அது ப்ரொசீஜர். அது குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் எல்லாரையும் சந்தித்து பேசுவாங்க. எதுவுமே நடக்கலையா? அவர் குடியரசு துணைத் தலைவராக இருப்பவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவரையும் பார்க்கல. இவையெல்லாம் ஏன் ரத்து செய்யப்பட்டன? சீஃப் செக்ரட்டரி இருந்தாரா இல்லையா? அப்போ நிர்வாக ரீதியில் இப்போ வந்து ப்ரெஸ்ஸை பார்க்கலாம். விஜய் ப்ரெஸ்ஸை பார்க்கலன்னா கூட பரவாயில்லைங்க, அரசு சார்பாக யாராவது பார்க்கணும். ப்ரெஸ்ஸை பார்க்கணுன்றது ஒன்றும் சட்டம் கிடையாது, மரபு தான். அது சட்டம் கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ தகவல் மக்களுக்கு போகணும். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும். பிரச்சனை வெளிப்படைத்தன்மை இல்லாதது. ப்ரெஸ்ஸை பார்க்காதது கிடையாது. அஃப்கோர்ஸ் பார்க்கணும், பட் அதை விட முக்கியமானது வெளிப்படைத்தன்மை இல்லாதது. முதலமைச்சர் பார்க்கலன்னா சீஃப் செக்ரட்டரியாவது ப்ரீஃப் பண்ணணும், இல்லை மூத்த அமைச்சர்கள் பண்ணணும். இல்லை சரி, ஏன் ஒரு அமைச்சர் கூட போகல? பல விடை தெரியாத கேள்விகள் இருக்கின்றன. இவையெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷயங்கள். இது வந்து ஒரு ஆரோக்கியமற்ற அறிகுறிகளாக தான் தெரியும். நீடிச்சா பெரிய சிக்கலாக மாறக்கூட வாய்ப்பு. கண்டிப்பாக இவை ஆரோக்கியமற்ற அறிகுறிகள். இப்போ நீங்கள் சட்டம் ஒழுங்கு மின்வெட்டெல்லாம் கூட வந்து சரி பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. சரி, புதுசுங்க, அனுபவம் இல்லை, ஏதோ அவங்க ஒரு விஷயம் தெரியாமல் அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்கங்க, அது ஒரு கிரேஸ் டைம் கண்டிப்பாக 3 மாதம் கொடுக்கலாம். பட் இந்த விஷயம் இருக்குது பாருங்கள், நீங்கள் சீஃப் செக்ரட்டரி இல்லாமல் போய் பிரதம மந்திரியை பார்க்குறது, என்ன நடந்ததுன்னு வெளியில் வந்து நீங்களும் சொல்லலை, கூட இருக்கவங்களும் சொல்லலை, தலைமைச் செயலாளரும் சொல்லலை, மந்திரியும் சொல்லலை. என்ன உங்கள் கோரிக்கை, அவங்க என்ன சொன்னாங்க? இந்த சந்திப்பு வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடு தான் அப்படின்னா அது இன்னும் ஆபத்தானது. வெளிப்படைத்தன்மை இல்லை, நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பது ஆபத்தான விஷயம். போகும்போது காலப்போக்கில் சரி பண்ணிப்பாங்கன்னு நம்பலாம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. பண்ணுவாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பிரதமரை போய் சந்திக்கும் போது என்ன நடந்ததுன்னு வெளியில் அரசு சொல்லலை, விஜய் சொல்லாட்டி கூட பரவாயில்ல, அரசு சொல்லலை, முதலமைச்சர் சொல்லலைனாலும் ஓகே ஃபைன். அவர் ப்ரெஸ்ஸை பார்க்கல, மோடியை பார்க்குறாரா என்ன? இல்லை. ஆனால் அமித்ஷா பார்க்குறாரு, நிர்மலா சீதாராமன் பார்க்குறாங்க, ஜெய்சங்கர் பார்க்குறாரு, ராஜ்நாத் சிங் பார்க்குறாங்க, தர்மேந்திர பிரதான் பார்க்குறாரு, பியூஷ் கோயல் பார்க்குறாரு, எல்லாம் தான் பார்க்குறாங்க. அது மாதிரி உங்கள் இதில் ஆதவர்ஜனா தவிர யார் பார்க்குறா? ஆதவர்ஜனா எல்லாத்துக்கும் அவர் பேச முடியாது. அப்போ மற்ற மந்திரிகளுக்கு என்ன வேலை? நிதியமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வழக்கமாக கூட சோசியல் மீடியாவில் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க, சிஎம் யார், விஜயா ஆதவர்ஜனா அப்படி. அதுதாங்க, அது எல்லாத்துக்கும் அவர் பதில் சொன்னார்னா அதிகார குவியல் ஆகுது அங்கே. இப்போ அடுத்த மாதம் பட்ஜெட்டு போடணும், நிதியமைச்சர் எங்கே இருக்கார்? நிதியமைச்சர் ஏன் டெல்லிக்கு போகல? நிதியமைச்சர் கண்டிப்பாக போகணும், ஃபினான்ஸ் மினிஸ்டர் போகணும். ஃபினான்ஸ் மினிஸ்டர் முறையாக போகிறீங்க, போகல. அவர் டெல்லிக்காவது கூட போயிருக்கணும். பிரதமரை பார்க்க முடியாது, டெல்லிக்கு போயிருக்கணும், போகல. ஒரு மந்திரியும் யாராவது ஒரு மந்திரியாக போயிருக்கணும், ஒரு மந்திரியும் போகல. சீஃப் செக்ரட்டரியாக போகல, அப்புறம் மந்திரிகளை பற்றின. அப்போ நெருக்கடிகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். என்ன நடந்ததுன்னே தெரியல. ஏகப்பட்ட பிரச்சனைகள் மாநிலத்தில் இருக்குது. நிதியே சுத்தமாக இல்லை, தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க கஜானாவான்னு பதவி இருக்க அன்றைக்கே சொன்னார். ஏகப்பட்ட ப்ராமிசஸ், தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எப்படி நிறைவேற்ற போகிறீங்க?
மத்திய அரசோட நிதி உதவி இல்லைன்னா உங்களால் கனவு கூட காண முடியாது. அடுத்த பட்ஜெட்டில் தெரிஞ்சிடும் ஒரு மாதத்தில் நிதி ஆதாரங்கள் இருக்கா இல்லையா. ஏன்னா பட்ஜெட்டில் நீங்கள் கொடுக்குற அலோகேஷனை வச்சு தான் உங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்களா இல்லையா, இந்த ஆண்டு இல்லை தள்ளி போகுமான்றதெல்லாம் தெரிஞ்சிடும். அப்போ என்ன கேட்டிங்க, என்ன கொடுத்தாங்க, என்ன பதில், எதுவுமே இல்லையேங்க. ரொம்ப ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பயணம் தான் டெல்லி பயணம். எனக்கு அப்படி தான் தோணுது. டிசப்பாயிண்டிங் விசிட், தோல்வின்னு சொல்லக்கூடாது, அது தவறு. ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பயணம். விஜய் அவர்கள் வந்து டெல்லி வந்தும் சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சந்திக்காத அவங்க எப்படி எடுத்துப்பாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து? ஒருவேளை அவங்களே பார்க்க மறுத்துருந்தாங்கன்னா இது எப்படி நம்ம அவங்க மறுக்க வாய்ப்பு இல்லை. அவங்க அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அதுவும் மறுத்து முகாந்திரமே இல்லை அவங்க மறுக்கிறதுக்கு. எப்படி தெரியும்? அமைச்சர்கள் இவர் கேன்சல் பண்ணாரா அவங்க கேன்சல் பண்ணாங்களா? நமக்கு என்ன தெரியும்? ரெண்டு தரப்புலையும் பதில் இல்லை. அது கிறிஸ்டோபர் திலக் என்ன சொல்றாரு, அவருக்கு நேரம் இல்லை, அவர் வந்து அரசு முறை பயணமாக வந்தார், அடுத்த முறை ஜூன் 11 வரும்போது தான் பார்ப்பாருன்றாங்க. காங்கிரஸ் தரப்புலேருந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லையே. இந்த கவர்மெண்ட் காங்கிரஸோட 5 எம்எல்ஏக்கள் சப்போர்ட்டில் தான் நிற்குது. காங்கிரஸும் 59 வருஷம் புத்திங்க அதிகாரத்துக்கு வந்திருக்குது. மிகப்பெரிய நிகழ்வு. இந்த நேரத்தில் நீங்கள் அங்கே போகும்பொழுது காங்கிரஸ் தலைவர்களை பார்க்காம வரதுன்றது 5 நிமிஷம் அதிகபட்சமாக 10 நிமிஷம் ஆகுமா? அது நீங்கள் போகிறது வந்து ஸ்பெஷல் ஃப்ளைட், ஷெட்யூல் ஃப்ளைட்னா அந்த டைமுக்குள்ளே வரலைன்னா ஃப்ளைட்டு புறப்படலாம். ஃப்ளைட் எப்போனா புறப்படலாம். அந்த மாதிரியான காரணங்களையும் நீங்கள் சொல்ல முடியாது. இவர் விரும்பி போகலையா அல்லது அவங்க பார்க்கலையா? மோடியை சந்தித்த பிறகு காங்கிரஸுடன் நீங்கள் அணுக்கம் காட்டுவது எனக்கு பிடிக்கவில்லை என்று மோடி ஏதாவது உணர்த்தினாரா? அதனால் நீங்கள் கேன்சல் பண்ணீங்களா? அப்படி மோடி உணர்த்திருப்பாரா நமக்கு தெரியாது. அவங்க ரேடாரில் தமிழ்நாடு சுத்தமாக கிடையாது. போய் பார்க்குறது ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது. யாரை வேணால் பார்க்கலாம். 2029 எலெக்ஷன் முக்கியம் இல்லையா? நேரடியாலாம் சொல்ல மாட்டாங்க. முதன்முறையாக ஒருத்தரை சந்திக்கும் போது நீங்கள் காங்கிரஸ் கூட தள்ளி இருங்கலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப அபத்தமானது. ஆனால் கிளியர் கட்டாக தாவேக்காவை விஜய் அவர்களை பாய்க்க வேணும்னு நினைக்கிறாரா பிஜேபியோ மோடி அவர்களையும்? அப்படி தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க பிஜேபி எதிர்ப்பு என்பது கொள்கை எதிரி பிஜேபின்னு பிரகடனப்படுத்தினார். ஆனால் இந்த கடந்த 2.5 ஆண்டுகள் அவர் பேசிய ஒரு 7-8 பொதுக்கூட்டங்கள், தேர்தல் உரை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிராக கடுமையாக எதுவுமே பேசினது கிடையாது. திமுக தான் பிரதான எதிரி, கொள்கை எதிரின்னு சொல்லி அதோடு நிறுத்திக்கிறாங்க. இது வந்து பதவிக்கு வரத்துக்கு முன்னாலே பிஜேபியை தொடர்றதே கிடையாது. அவங்க கடந்து போகிறாங்க. கேட்டால் அதுக்கு என்ன வியாக்கியானம் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டில் பிஜேபியே இல்லை, நாங்கள் எதுக்கு அவங்கள பற்றி களத்திலே இல்லைன்றாங்க. களத்திலே இல்லைனாலும் கொள்கை எதிரின்னு சொன்னவங்கள கருத்தியல் ரீதியாக நீங்கள் பேசணுமா இல்லையா? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளில் வந்து நீங்கள் என்ன வந்து இன்றைக்கி ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? ஏகப்பட்ட இப்போ வந்து பெரிய அளவில் சிக்கன நடவடிக்கைகளை பற்றி மோடி பேசிகிட்டு இருக்காரு. அவரோட கான்வாய் சைஸையாக குறைச்சிக்கிட்டாரு. எல்லா மாநிலங்களும் பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை கடுமையாக குறைக்கணும், சிக்கன நடவடிக்கைகள். பல மந்திரிங்க வந்து மாட்டு வண்டியில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க. குறியீட்டாலும் 2 நாள் போகிறான், அப்புறம் மறுபடியும் கான்வாயில் மெட்ரோவில் போகிறதா வீடியோ போட்டுருந்தாங்க. அதான் ஒரு நாள் போவாங்க, டெய்லியெலாம் போக மாட்டாங்க. அது சும்மா சீன் போடுறது. அது கூட இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ மாநில அரசு பிரதமருடைய சிக்கன நடவடிக்கைகள் குறித்து மாநில அரசோட எதிர்வினை என்பது என்ன? அதை பற்றி எதாவது பேசுனீங்களா? அதை பற்றி ஒரு ரியாக்ஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டது இல்லை. தினமலர் செய்தி உண்மை என்றால் 1 நிமிடம் 19 வினாடிகள் தான்னா 2 நிமிஷத்துக்கு குறைவாக தான் நீங்கள் பேசியிருக்கீங்க. அது உண்மைன்னா அப்போ அது வந்து மாநிலத்தின் கோரிக்கைகள் கண்டுகொள்ளப்படவில்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷமாக உட்காந்துருப்பாங்க, போய் உட்காந்து செட்டில் ஆகிறதுக்கு இதாக இருக்கும். பட் அதை தாண்டி ஒன்றும் பெருசாக அமித்ஷாவோட அப்பாயின்மெண்ட்டும் இல்லைன்றாங்க. இந்த பக்கம் பொலிட்டிக்கலி காங்கிரஸ் தலைவர்களை பார்க்காம வந்தது பெரிய விஷயம்தான். அது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டுங்க. அது என்னன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. மோடியை சந்தித்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்படுதுன்னா காங்கிரஸுடனான விஜயோட நெருக்கத்தை பிஜேபி விரும்பவில்லை என்ற அர்த்தம். ஆனால் இங்கேருந்து கிளம்போதே ஒரு கிளியர் கட்டான நிகழ்ச்சி நிரல் இருந்திருக்கும். அதுவே தெரியும். என்ன சொல்கிறாங்க, அந்த நிகழ்ச்சி நிரலே கிடையாது எதுவுமே. அதாவது வந்து செய்திகளை கூட கவர்மெண்ட் கசிய விடுதுன்றாங்க. அதிகாரப்பூர்வமாக செய்தி வரதுக்கு முன்னால், டிஐபிஆரில் வரதுக்கு முன்னால் சினிமா ரிப்போர்ட்டர்ஸ் அதை ட்வீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படி போகுது செய்தி? எப்படி அது இப்போ டிஐபிஆர் எதுக்கு இருக்குது? தாவேகா தலைவராக இருந்த வரைக்கும் எப்படி வேணால் இருந்திருக்கலாம். முதலமைச்சரான பிறகு முதலமைச்சருடைய நிகழ்ச்சி நிரல், முதலமைச்சருடைய புகைப்படங்கள், அரசு சம்பந்தப்பட்ட செய்திகள் எல்லாத்தையும் டிஐபிஆர் தான் வெளியிடணும். டிஐபிஆர் வெளியிடுறதுக்கு முன்னால் யார் வெளியிட்டாலும் அது தவறு. அப்போ அதிகார மையங்கள் உருவாகி இருக்குன்னு அர்த்தம். அப்போ எப்படி இதெல்லாம் நடக்குது உங்களுக்கு? அந்த ஸ்பீச், அந்த மீட்டிங்கில், பிரதமருடான மீட்டிங்கில் என்ன நடந்ததுன்னே அதிகாரப்பூர்வமாக ஒரு ப்ரெஸ்லீஸும் இல்லை. அடிப்படையான கேள்வி, தலைமைச் செயலாளர் இருந்தாரா இல்லையா? எந்த பதிலும் இல்லை. கேள்வியும் இல்லை, பதிலும் இல்லை. மீடியாவும் இதை பெருசாக கலப்பில், அவங்களும் பதில் சொல்ல. அப்போ இதெல்லாம் வந்து இப்படியே போச்சுன்னா நிறையா சிக்கல்கள் தான் வரும். அப்புறம் அவருடன் பயணித்தவர்களை பற்றிய விவரங்களை எல்லாம் போடுறாங்க. அதில் அரசு சார்பாக அந்த முதலமைச்சரின் தனிச் செயலாளர் டாக்டர் செந்தில் குமார்னு நினைக்கிறேன், அவர் தவிர வேறு மற்றவங்கெல்லாம் அவருடைய தனிப்பட்ட நண்பர்கள் வட்டாரத்தை சேர்ந்தவர்கள். அதில் சிலர் தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள். கிருஷ்ண ரெட்டி இவர்கள் எதற்காக பயணிக்கிறார்கள் அரசு விமானத்தில் என்ற கேள்விகள் எழுவது இயல்பானது. நீங்கள் அரசு செலவில் தனி விமானமாக இருந்தாலும் இது கவர்மெண்ட் எக்ஸ்பென்ஸில் தான் போவாங்க.
அப்போ அதில் யார் பயணிக்கிறார்கள் என்பது வந்து ரொம்ப முக்கியமானது. தொழிலதிபர்கள் அழைச்சிட்டு போகக்கூடாதுன்னு இல்லை. அப்படின்னா இப்போ எல்லா தொழிலதிபர்களும் இருக்கணும், அதில் பரந்துபட்ட அளவில் இருக்கணும். குறிப்பிட்ட சிலர் மட்டும் இருக்கிறாங்க என்பது வந்து விமர்சனங்களை உருவாக்கும். அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து விமர்சனங்கள் எழும். இதெல்லாம் சரி, 3 மாதம் ஹனிமூன் பீரியடு இதை கொடுக்கலான்னு கூட ஒதுக்கலாம். பட் சில கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லணும். விமானத்தில் கூட்டு போனது கூட சரி, நான் இப்போ எதுவும் தப்பாக பேச விரும்பலை, ஃபஸ்ட் டைம் போகிறாங்க, ஃபைன், போயிட்டு போகிறாங்க. பட் மீட்டிங்கில் என்ன நடந்தது, தலைமைச் செயலர் இருந்தாரா இல்லையா, கோரிக்கைகள் குறித்த அரசின் பதில் என்ன, இது எதுக்கும் பதிலே இல்லை. குறிப்பாக அதிமுக மேலே மக்களுக்கு வெறுப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து சோசியல் மீடியாவும் ஒரு முக்கியமான காரணம் அமைஞ்சிச்சு தாவேக்கு ஆட்சிக்கு வரதுக்கு. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து அமைச்சர்கள், நிறைய அமைச்சர் ரீல்ஸ் போடுறாங்க. அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக மாறிட்டு வருது இல்லையா, போக்குவரத்துறை அமைச்சராகட்டும், இல்லைங்க தொழில்துறை அமைச்சராகட்டும். இல்லைங்க, ரீல்ஸ் போடுறது தப்பு இல்லைங்க, எந்த மாதிரியான ரீல்ஸுன்றதான் முக்கியம். இப்போ வந்து ஒரு ஆய்வுக்கு அமைச்சர் போகிறாருன்னா அது ரீல்ஸ் போடுறது தப்பு கிடையாது. ஆனால் ரீல்ஸ்லேயே கொடுத்தோம் நடத்தக்கூடாது. செயல்பாடுகள் முக்கியம். இது ஒரு புதுவிதமான கல்ச்சர் வந்துடுச்சு. சோஷியல் மீடியாவாலே அதிகாரத்துக்கு வந்தவங்க ஒரு மனிதனுடைய பலமே அவனுடைய பலவீனமாக மாறணும். அதுவே அவங்களுக்கு இன்றைக்கி நெகட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. போகாமல் அவங்க பார்த்துக்கணும். செயல்பாடுகள் முக்கியம். ஆய்வு கூட்டங்கள் நடத்துகிறீங்க, நீங்கள் போய் ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா ரீல்ஸ் போடுங்க, தப்புன்னு சொல்லலை. பட் அதுக்கு முன்னால் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இந்த ரீல்ஸ் வந்து தனி மனித சாகசமாக இருக்கக்கூடாது. பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது, அதை பேசணும். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அதாவது வந்து இந்த மோகத்திலேருந்து, ரீல்ஸ் மோகத்திலேருந்து கொஞ்ச நாளைக்கு அது விடுபடலாம். எப்படி செயல்படணும்னு முதல்ல கற்றுக்கணும். ரீல்ஸ் மறுபடியும் சொன்னால் ரீல்ஸ் போடுறது தப்பே கிடையாது. என்ன மாதிரியான ரீல்ஸை தொடர்ந்து நடவடிக்கை என்ன, ரீல்ஸை தொடர்ந்து ஆக்சுவல் நடவடிக்கை கிரவுண்டில் என்ன நீங்கள் எடுத்தீங்கன்றது தான் முக்கியம். அந்த நடவடிக்கை வழக்கம் போல் எல்லா கவர்மெண்ட்லேயும் இருக்க மாதிரி உருப்படாமல் இருந்துட்டு வெறும் ரீல்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா சிக்கல் தான். ஆனால் நீங்கள் கீழ் மட்டத்தில் நல்லா நடவடிக்கை எடுத்துகிட்டு ரீல்ஸும் போடுறீங்கன்னா ஃபைன், பிரச்சனை கிடையாது. அதனால் உள்ள ரீல்ஸ் போடுறது தப்பு கிடையாது. என்ன மாதிரியான ரீல்ஸு, அதை தொடர்ந்து வரக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ், நிர்வாக ரீதியிலான செயல்பாடு, அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அவங்க துறை சார்ந்த அமைச்சர் துறை சார்ந்த விஷயங்களே அவங்களுக்கு தெரியல. இப்போ தானே வந்திருக்காங்க, ஒரு மந்திரிக்கு பேரே தெரியலன்னாங்க, சுற்றுலா இலக்கான்னு தெரியலன்னாங்க. அதுதான் கற்றுப்பாங்க. அதை போய் நம்ம இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. புதுசாக தானே வந்திருக்காங்க. பயிற்சிகள் கொடுக்கலாம். செயலாளர்களை அவங்க பெரிய அளவில் நம்ப வேண்டும். அப்போ தான் இந்த மாதிரியான அபத்தங்கள்லேருந்து தப்பலாம். 3 months ஹனிமூன் பீரியடு கொடுங்க. அதுக்கு மேற்கொண்டும் இதே மாதிரினா அப்போ வச்சு விளாச வேண்டியதுதான். டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, நம்ம என்ன பண்ணாலும் தெரியணும், பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்களா மக்கள் மத்தியில்? ஒரு நாள் பதிவு பண்ணி 2 நாள் பதிவு பண்ணினா போகுது. நீ 5 வருஷம் மந்திரியாக இருக்க போகிற. இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் அவங்க எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணலையா? தாராளமாக ரீல்ஸ் போடுங்கன்ற நான். அதோட தொடர் நடவடிக்கை என்னன்றது தான் முக்கியம். வெறும் ரீல்ஸோடு நின்றுட்டிங்கன்னா சிக்கல். மக்கள் வந்து பிரச்சனைகள் தீரலைன்னா ரீல்ஸை மட்டுமே தொடர்ந்து போட்டினாங்க மக்கள் வந்து கொந்தளிப்படைவார்கள். அதனால் ரீல்ஸ் போடுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை பற்றி தான் நம்ம பேசணும். பர்ஃபார்மன்ஸுக்கு கொஞ்சமாவது டைம் கொடுக்கணும். நாங்கள் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கோன்றதை நிரூபிக்க விரும்புகிறாங்க. 2 எதிர்க்கட்சிகள், பிரதான எதிர்க்கட்சிகள் அவங்களுக்கு எதிராக நிற்குது. மீடியா இன்னமும் 90% மீடியா திமுக கட்டுப்பாட்டில் இயங்குது. அவங்க குண்டு இல்லைன்னு வச்சு செய்கிறாங்க. அரசாங்கத்துக்கிட்டையும் வெளிப்படைத்தன்மை இல்லை. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அரசுக்கான தலைவலியாக இது எல்லாமே. சோசியல் மீடியாவில் ஃபேக்காக பரப்பு, அரசுக்கு ஆதரவாக ஃபேக்காக பரப்புறது கூட நம்புறாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல அதுதாங்க விளக்கம் கொடுக்க வேண்டிய. முதல்ல கவர்மெண்ட்டை எங்கேஜ் பண்ணணுங்க. சோஷியல் மீடியா எங்கேஜ். கவர்மெண்ட்டை சோஷியல் மீடியாவில் ரன் பண்ண முடியாது. தாவேக்காவை சோஷியல் மீடியாவில் ரன் பண்ண மாதிரி கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது. கவர்மெண்ட் இயங்கணும். முதல்ல கவர்மெண்ட் இயங்கணும்னா வெளிப்படைத்தன்மை வேணும். அதான் சொன்னேன், டெல்லி பிரதமருடைய இப்போ முதலமைச்சருடைய டெல்லி பயணத்தில் என்ன நடந்தது, தலைமைச் செயலாளர் இருந்தாரா இல்லையா, யாரையெல்லாம் சந்தித்தார், ஏன் சில சந்திப்புகள் ரத்து செய்யப்பட்டன, குடியரசுத் தலைவரை ஏன் சந்திக்கலை, குடியரசு துணைத் தலைவரை ஏன் சந்திக்கலை, இந்த கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும். இந்த கேள்விகளுக்கான பதில் அரசு தான் சொல்லணும். அரசு சொல்லாமல் இவங்களாவே ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறாங்கன்னா காலப்போக்கில் இதெல்லாம் இவங்களுக்கு எதிராக திரும்பும். ரொம்ப நன்றி சார். இந்த வாரம் ரொம்ப பல விஷயங்களோட பகிர்ந்து. நன்றி சார்.